வணக்கம். இன்னைக்கு நாம எல்லோரும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது பொருட்கள் ஏன் நகருது, கொஞ்ச நேரத்துல ஏன் நின்னுடுது. இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான ரகசியத்தை நியூட்டனோட முதல் விதியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பந்த உதைச்சு விட்டா அது கொஞ்ச தூரம் உருண்டு போயிட்டு நின்னுடுது. ஏன்? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள்னு நமக்கு தோணலாம். ஆனா நாம நினைக்கிற அந்த பதில் உண்மையில தப்பு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா பல 100 வருஷமா பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் இதுதான் நம்பிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பொருள் நகர்ந்தாலும் அதோட இயற்கையான நிலை ஓய்வுதான். அதனால கொஞ்ச நேரத்துல அது நின்னுடும்னு நினைச்சாங்க. இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்த இயற்கையான நிலைங்கிற ஐடியா கேக்கறதுக்கு சரி மாதிரி தெரிஞ்சாலும் அது சுத்தமா தப்பு. இந்த தப்பான நம்பிக்கையை ஒடிச்சு இயக்கத்தை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மாத்தி அமைச்சவர் தான் கலீலியோ. இப்ப நாம கலீலியோ பத்தி தான் பார்க்க போறோம். அவர் செஞ்ச சில கற்பனை சோதனைகள், அதாவது தாட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இயக்கத்தை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்திடுச்சு. அவர் நிஜ உலகத்தை இல்ல, உராய்வே இல்லாத ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பார்த்தார். கலீலியோவோட முதல் கவனிப்பு இதுதான். 2 சாய்தளங்களை எடுத்துக்கிட்டாரு. ஒரு கோழிக்குண்ட ஒரு சரிவிலிருந்து உருட்டி விட்டா அது கீழே போயிட்டு அடுத்த சரிவுல கிட்டத்தட்ட அதே உயரத்துக்கு மேலே ஏறுது. அடுத்ததா அவர் ஒரு சின்ன மாற்றம் செய்யறாரு. 2வது சரிவோட கோணத்தை கொஞ்சம் குறைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது தெரியுமா? அந்த கோழிக்குண்டு பழைய உயரத்தை அடையறதுக்கு இன்னும் அதிக தூரம் போகுது. சரிவை குறைக்க குறைக்க அது போற தூரமும் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இப்பதாங்க முக்கியமான கேள்விக்கே வரும். ஒருவேளை அந்த 2வது தளம் சரிவாவே இல்லாம எக்தம் தட்டையா, அதுவும் கொஞ்சம் கூட உராய்வே இல்லாம இருந்தா என்ன ஆகும்? அந்த கோழிக்குண்டுக்கு என்னவாகும்? அது எப்போ நிக்கும்? பதில் ரொம்ப சிம்பிள். அது நிக்கவே நிக்காது. உராய்வே இல்லாத ஒரு உலகத்துல ஒரு பொருள் தன்னோட இயக்கத்தை தானா நிறுத்திக்காது. அது தன்னோட பழைய உயரத்தை அடைய முயற்சி பண்ணி நேர்கோட்ல போய்கிட்டே இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு பொருள் தொடர்ந்து இயங்குறதுக்கு எந்த ஒரு விசையும் தேவையில்லை. அப்போ நம்ம நிஜ உலகத்துல ஏன் எல்லா பொருளும் நிக்குது? காரணம் உராய்வு, அதாவது ஃப்ரிக்ஷன். ஒரு பொருள் நகரும்போது அதுக்கும் தரைக்கு நடுவுல ஏற்படுற இந்த உராய்வு விசைதான் அதோட இயக்கத்துக்கு எதிரா செயற்பட்டு அதை மெதுவா நிறுத்துது. அந்த தவிர ஓய்வுங்கிறது அதோட இயற்கையான நிலை கிடையாது. கலீலியோவோட இந்த சூப்பரான ஐடியாவை எடுத்துக்கிட்டு தான் சர் ஐசாக் நியூட்டன் அது ஒரு முறையான விதியா மாத்துறாரு. அதுதான் அவரோட முதல் இயக்க விதி. நம்ம இன்னைக்கு இயக்கத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் அடித்தளம். இதுதான் நியூட்டனோட முதல் விதி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் மேல வெளியில இருந்து எந்த விசையும் செயல்படாத வரைக்கும் அது என்ன பண்ணிட்டு இருக்கோ அதே தான் பண்ணும். அதாவது சும்மா இருந்தா சும்மாவே இருக்கும், நகர்ந்துட்டு இருந்தா அதே வேகத்துல அதே திசையில போயிட்டே இருக்கும். ஒரு பொருள் தன்னோட நிலையில ஏற்படுற மாற்றத்தை எதிர்க்கிற இந்த குணத்துக்கு பேருதான் நிலைமம் அல்லது இனர்ஷியா. இதனாலதான் நியூட்டனோட முதல் விதியை நிலைம விதின்னு கூட சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் இந்த குணம் உண்டு. சரி, இந்த நிலைமம்ங்கிற விஷயத்த நம்ம டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் பாக்குறோம்? வாங்க சில சூப்பரான உதாரணங்களை பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். பஸ் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? நம்ம உடம்பு பின்னாடி சாயுது இல்லையா? ஏன்னா நம்ம கால் பஸ்ஸோட சேர்ந்து நகர ஆரம்பிச்சாலும் நம்ம உடம்போட மத்த பாகம் நிலைமம் காரணமா பழைய இடத்துலயே இருக்க முயற்சி பண்ணுது. அதே மாதிரிதான் திடீர்னு பிரேக் போட்டா நாம முன்னாடி போய் விழுகிற மாதிரி போறோம். ஏன்னா நம்ம உடம்பு தொடர்ந்து இயங்க முயற்சி பண்ணுது. இன்னொரு உதாரணம், கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஒரு வளைவுல திரும்பினா நாம ஏன் ஒரு பக்கமா சாஞ்சி ஜன்னல் மேல மோதுறோம்? ஏன்னா கார் வளைஞ்சாலும் நம்ம உடம்பு நிலைமம் காரணமா நேரா போகத்தான் முயற்சி பண்ணோம். அதனாலதான் அப்படி ஒரு தள்ளுதல் ஏற்படுது. இது மட்டும் இல்ல, நிலைமம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு டம்ளர் மேல அட்டை வச்சு அதுக்கு மேல ஒரு காயின் வச்சு அட்டைய வேகமா தட்டினா காயின் டம்ளருக்குள்ள விழும். பாத்திருக்கீங்களா? அது நிலைமத்தாலதான். மரத்தை ஆட்டும்போது இலைகள் உதிர்றதுக்கு கூட இதே நிலைமம் தான் காரணம். கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சரி, இந்த நிலைமம்ங்கிற குணத்தை எப்படி அளக்கிறது? எல்லா பொருளுக்கும் ஒரே மாதிரி நிலைமம் இருக்குமா, இல்ல வேற வேற இருக்குமா? இப்ப ஒரு கேள்வி. ஒரு சைக்கிள், ஒரு ட்ரெயின், இது 2ல எதுக்கு நிலைமம் அதிகமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. சைக்கிளை நிறுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா அதே ஒரு ட்ரெயினை நிறுத்தணும்னா ரொம்ப பெரிய விசை தேவைப்படும். ஏன்னா ட்ரெயின் அதோட இயக்கத்துல ஏற்படுற மாற்றத்தை ரொம்ப ரொம்ப அதிகமா எதிர்க்கும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? ஒரு பொருளோட நிறை, அதாவது மாஸ் அதிகமா இருந்தா அதோட நிலைமமும் அதிகமா இருக்கும். சிம்பிளா சொன்னா நிறைதான் நிலைமத்தோட அளவுகோல்.
அப்போ இந்த முழு விவாதத்திலிருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஓய்வுங்கிறது ஒரு பொருளோட இயல்பான நிலை கிடையாது. இயக்கம்தான் இயல்பு. பொருட்கள் நிக்கணும்னு விரும்புறதில்ல. அதுங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோ அதையே தான் தொடர்ந்து செய்ய விரும்புது. வெளியில இருந்து ஒரு விசை வந்து அதை மாத்துற வரைக்கும். சரி, ஒருவேளை ஒரு விசை ஒரு பொருள் மேல செயல்பட்டா என்னாகும்? அதோட வேகம் எப்படி மாறும்? அந்த மாற்றத்தை நம்மால கணிக்க முடியுமா? இந்த கேள்விதான் நம்மள நியூட்டனோட 2வது விதிக்கு கூட்டிட்டு போகுது. அத பத்தி அடுத்த பாகத்துல விரிவாக பாப்போம்.